Class 6 नई बाल सुलभमाला book ला poem 4 एक बूंद a drop of water. कविता प्रवेश इंट्रोडक्शन टू द पोएम. मानव को अपने जीवन में आगे बढ़ना चाहिए. Human beings should always show progress in their life. அதாவது முன்னேற்றத்தை நோக்கியே நம்ம போகணும். इस कविता में बूंद के माध्यम से आगे बढ़ने की प्रेरणा दी गई है. இந்த போயம்ல நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போகணும், ப்ராக்ரஸ் நோக்கி போகணும் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷனை ஒரு மழை துளி வழியா போயட் வந்து சொல்றாரு, வாட்டர் டிராப்லெட் வழியா. जो निकलकर बादलों की गोद से थी अभी एक बूंद कुछ आगे बढ़ी. ஒரே ஒரு வாட்டர் டிராப் இப்பதான் ஜஸ்ட் கிளவுட்ஸ் இருக்குல்ல, மேகங்களுடைய மடியிலிருந்து வெளியில வந்திருக்கு. जस्ट इट हैज मूव फॉरवर्ड. सोचने फिर यही जी में लगी. அது வந்து வெளியில வரும்போதே அதுக்கு 1008 டவுட், ஒரே திங்கிங் அதுக்கு. ஸோ மெதுவா அப்படியே போலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு அன்ஸ்டேபிள் இதுலயே அது மெதுவா நடக்குது வெளியில. அதோட மனசுல என்ன நினைக்குதுன்னா, ஹா क्यों घर छोड़कर मैं यूं खड़ी, why did I leave my home. நான் வந்து என்னோட வீடு, அதாவது கிளவுட்ஸ் தான் அதோட வீடு, மேகங்கள் ஆகிய என்னோட வீட்டை வந்து ஏன் நான் வந்து அதை விட்டு வெளியில வந்தேன், why did I step out அப்படின்னு அது நினைக்குது. தேவ் மேரே பாக்யமே ஹை கியா பதா. கடவுளே என்னுடைய விதியில என்ன எழுதியிருக்குன்னே தெரியலையே. வாட் ஹாஸ் ரிட்டன் இன் மை டெஸ்டினி. மை பச்சுங்கி யா மிலுங்கி தூளுமே. நான் வந்து சர்வைவ் ஆவேனா, நான் will I be able to survive or I will mix with the dust. ஏதாவது தூசியோட சேர்ந்து இரண்டரை கலந்துருவேனா. யா ஜலூங்கி கிர் அங்காரே பர் கிசி. இல்லைன்னா ஏதாவது இந்த பேர்ன்ட் வுட் எல்லாம் இருக்கும்ல, இப்போ தான் ஜஸ்ட் அதை தீ அணைச்சிருப்பாங்க, ஆனால் இன்னும் அந்த இது சூடு மட்டும் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்காரேனா எம்பர். ஸோ அந்த மாதிரி உள்ள இதில் வந்து நானும் சேர்ந்து பேர்ன் ஆயிடுவேனா, எரிஞ்சிருவேனா நானும். சூ படுங்கி யா கமல் கே ஃபூலுமே. ஏதாவது தாமரை பூவோட இதழ்ல வந்து போய் விழுவேனா, எனக்கு தெரியலையே. ஸோ அது இந்த வாட்டர் டிராப்புக்கு இவ்வளோ டவுட்ஸ் இருக்கு, அதோட தலையெழுத்து என்ன ஆகும் அப்படிங்கறத நினைச்சு. बह गई उस काल एक ऐसी हवा वह समुंदर और आई अनमणि. இந்த மாதிரி மழை துளி வந்து தன்னோட ஃபேட் என்ன ஆகுமோன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த டைம்ல விண்டு ப்ளோ ஆச்சு. ஸோ அந்த விண்டுனால அந்த வாட்டர் டிராப் வந்து அப்படியே ப்ளோ ஆகி கடலை நோக்கி போயிடுச்சு. ஸோ அந்த மழை துளி வந்து அன்வில்லிங், மனசே இல்லாம கடலை நோக்கி போயிடுச்சு. ஏக் சுந்தர் சீப் கா முஹத்தா குலா வஹ் உசி மே ஜாகிரி மோதி பனி. அப்போ வந்து கரெக்டா ஒரு அழகான ஆயிஸ்டரோட மவுத் வந்து வாஸ் ஓப்பன்ட், அது வாய் திறந்து இருந்துச்சு. ஸோ மழை துளி கரெக்டா அந்த ஆயிஸ்டர் மேல போய் விழுந்து முத்தாயிடுச்சு, பேர்லாக ஆயிடுச்சு. लोग यूं ही हैं झिझकते सोचते जबकि उनको छोड़ना पड़ता है घर. ஸோ இதே மாதிரி தான் பீப்புளும் அவங்களோட அவங்க வீட்டை வந்து விட்டுட்டு வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சாலே தே ஸ்டார்டட் டு திங்க், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க. किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद लव कुछ और ही देता है कर. ஆனா வீட்டை விட்டு வெளியில வந்தா ஆஃபன் அவங்க வந்து இந்த வாட்டர் டிராப் மாதிரியே அவங்க நினைச்சது ஒண்ணு ஆனா நடக்கிறது ஒண்ணுன்ற மாதிரி தான். தே வில் டூ சம்திங் எல்ஸ். அவங்க வேற ஏதோ செய்யற மாதிரி தான் ஆயிடும். ஆக்சுவலா அது நல்ல விதமாவும் நடக்கலாம். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு டூ கம் அவுட் அண்ட் டூ த ஒர்க். This is a poem written by Sri Ayodhya Simha Upadhyay, Hariaud. Thank you.